ஓம் சாந்தி. பிரம்ம பாபாவின் சிறப்பம்சங்கள். இதில் பிரம்ம பாபாவினுடைய அநேக சிறப்பு தன்மையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 விசேஷ தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த விசேஷங்கள் நாம் அடிக்கடி கேட்டு தெளிவு பெறுவதற்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் அவருடைய மகான் தன்மைகள்லாம் வெளிப்பட்டிருக்குது. இதை நம்ம தினமும் படித்து கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக முயற்சி செய்யணும். இந்த சிறப்பு அம்சங்களை நம்ம மன உறுதியோடு அபியாசம் செஞ்சுட்டு வந்தால் சீக்கிரமே பாப்தாதாவின் சமீபத்தின் சிரேஷ்ட அனுபவத்தை நம்ம பெற முடியும். ஆகையினால வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பூர்ணத்தை நோக்கிய பாதையில் வெற்றி நடை போடுவோம். உங்களுடைய ஆன்மீக வெற்றி பயணத்துக்கு நல்வாழ்த்துக்கள். முதலாவதாக நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற ராஜா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரம்ம பாபா எப்பொழுதுமே மன உறுதியுடனும் நிச்சய புத்தியுடனும் இருந்ததுனால கவலையற்ற ராஜா அப்படிங்கிற நிலையில் நிலைத்திருக்க அவங்களால முடிஞ்சது. பிரம்ம பாபா எப்பொழுதுமே எதை பற்றியுமே கவலைப்பட்டதே கிடையாது. அடைய வேண்டியதில் குறை இருந்தால் தானே, ஏதாவது இழந்தால் தானே கவலை ஏற்படும். எங்கு எல்லாத்தையுமே அடைந்து விட்ட நிலை இருக்குதோ, மேலும் எங்கு சர்வ சக்திவான் இருக்கிறாரோ அங்கு கவலைங்கிற கேள்வியே எழாது. ஆகையினால பிரம்ம பாபாவை மாதிரி நிச்சய புத்தியோடு கவலையற்ற ராஜாவாக ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதா, நிச்சய புத்தி அப்படின்னா பல வழிகளில் சுற்றி அலையாமல், கேள்விக்குறிகள்லாம் வராமல், அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சு கவலையற்றவராக ஆகணும். ஒரே ஒருவரினுடைய பலம் மற்றும் நம்பிக்கை என்பதனுடைய ஆதாரத்தில் வெற்றி பெறுவதற்கு உரியவர்கள் வரிசையில் முதலாவதாக வாங்க. இதன் மூலமாக கவலையற்றவராக இருக்க முடியும். அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றி நடத்தி வந்தாலும் அனைத்துமே பாபாவினுடைய பொறுப்பு, சிவபாபாவினுடைய பொறுப்பு என்னுடையது கிடையாது அப்படிங்கிற அந்த உணர்வில் நம்பிக்கை வைக்கணும். நான் நிமித்தம். இந்த உணர்வின் மூலமாக எந்த விதமான பாரமும் புத்தியில் இல்லாமல் என்றும் நிலை குலையாதவராக, எப்பொழுதும் முகம் மலர்ந்தவராக முடியும். எந்த சூழ்நிலையிலும் உங்களிடம் தொடர்ந்து சக்தி வாய்ந்த எண்ணங்களே இருக்கணும்னு சொல்கிறாங்க. பாபா மங்களம் செய்கிறவர், அவர் என்னுடைய பாதுகாவலராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். இதனால் நமக்கு எந்த விதமான நஷ்டமுமே ஏற்படாது. இத்தகைய நம்பிக்கை இருக்கும்போது எந்த விதமான வீணான எண்ணங்களோ சந்தேகங்களோ உங்கள்கிட்ட ஏற்படாது. கல்யாணக்காரி தந்தையின் மீதும் நம் மீதும் நாடகத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்கணும். உங்ககிட்ட நூலிழை அளவு கூட எந்த விதத்திலும் சந்தேகம், அதாவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் எழக்கூடாது. யாருக்கு புத்தியின் மீது முழு நம்பிக்கை இருக்குதோ அவங்கக்கிட்ட வெற்றி ஏற்கனவே அடைந்தே விட்டோம் அப்படிங்கிற அந்த உற்சாகம் இருக்கும். எப்பொழுதும் வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற அந்த போதையில் இருக்க சொல்கிறாங்க. அப்போ உங்களால் கவலையற்ற ராஜாவாக இருக்க முடியும். நிச்சய புத்தி அப்படின்னா நான் சரீரம் இல்லை ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் இல்லாமல் சதா காலமும் நான் எத்தகைய ஆத்மா அப்படிங்கிற அந்த சுயமரியாதை உணர்வை அனுபவம் செய்வது. சதா காலமும் நான் வெற்றிகரமான ஆத்மா அப்படிங்கிற சுயமரியாதையில் இருந்தால் முதல் நிலையில் தேர்வு பெற முடியும், அதாவது பாஸ் வித் ஆனர முடியும். சுயத்தையும் பாபாவையும் மேலும் உலகத்தையும் திருப்தி அடை செய்வதே நிச்சய புத்தியுடன் இருந்து வெற்றி அடைவது. நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் தொடர்ந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் நிமித்தமாகவும் பணிவாகவும் நடந்து நிர்மாண காரியத்தை செய்ய சொல்கிறான். நான் நிமித்தமானவன் அப்படிங்கிறத நினைவில் வச்சு பணிவு தன்மையோடு இருப்பதே சுயமரியாதையில் நிலைத்திருப்பது.
இந்த உணர்வு மூலமாக அனைவரிடம் இருந்தும் மரியாதை பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க. நிச்சய புத்தியினுடைய ஆதாரத்தில் முதல்ல நீங்கள் நான் அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்கணும். பிறரை முன்னால் வைக்கணும். இதுதான் தன்னுடைய சுயமரியாதையில் நிலைத்திருந்து பிறருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதையை பெறுவது. இதனால் நீங்கள் திருப்தியுற்று மற்றவர்களையும் திருப்தி அடைய செய்வது. இதுதான் வெற்றி மற்றும் திருப்தியினுடைய சொரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொரு கர்மத்தையும் திரு நேத்ரி மற்றும் திரிகால தரிசி அப்படிங்கிற நிலையிலிருந்து செய்யுங்க. நம்முடைய ஒவ்வொரு கர்மமும் வெற்றிகரமானது அப்படிங்கிற இந்த நிச்சயம் இருக்கணும். திரு நேத்ரி திரிகால தரிசி நிலையில் இருந்து காரியத்தை செய்யும்போது நீங்கள் தோல்வியை காண மாட்டீங்க. தடைகளும் புயல்களும் வரும்போது தான் உங்களுடைய நிச்சய புத்தி வெளிப்படும். அதனால் நிச்சய புத்தியுடன் அனைத்து தடைகளையும் கடந்து செல்லணும். குழப்பத்திலோ பயத்திலோ வரக்கூடாது. லௌகீக உறவினர்கள் மூலமோ அல்லது சமுதாயத்தின் மூலமாகவோ எத்தகைய தடைகளை அனுபவம் செய்ய நேர்ந்தாலும் நிலை தடுமாறக்கூடாது. கடவுளை துணையாக கொண்டால் யாரும் நிலை தடுமாற முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். கவலையற்ற ராஜாவாகி நிலை குலையாது ஸ்திரமானவராக ஆகுங்க. நிச்சயத்துக்கு ஆதாரம் 4 தூண். தந்தையின் மீது நம்பிக்கை, இதன் கூடவே தனது சிரேஷ்ட சோமான் பிராமண குடும்பம் மற்றும் இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இதனுடைய மகத்துவத்தையும் மிக சரியாக உணர்ந்துக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் சம்பூர்ண நிச்சய புத்தி. நிச்சய புத்தி அப்படின்னா திரிகாலதரிசி நிலையில் இருந்து எதையுமே கேட்கணும் மற்றும் எதையும் பேசணும். ஞானம் நிறைந்தவராக ஆகி ஒவ்வொரு கர்மத்தின் விளைவுகளை உணர்ந்து காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயம் மற்றும் வெற்றியினுடைய சமநிலை உங்களை கவலையற்ற ராஜாவாக ஆக்கிடும். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதில் நிச்சயம் வைத்து தன்னை எஜமானனாக உணர்ந்து உங்களுடைய கர்ம இயந்திரங்களை உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்துங்க. கர்ம இயந்திரங்களுக்கு நீங்கள் வசமாகக்கூடாது. இந்த நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் நினைவு சொரூபம் ஆகுங்க. ஸ்மிருதி நிலையே சமர்த்தியை கொண்டு வரும். அதாவது நினைவு தான் பலத்தை கொண்டு வரும். அதன் மூலமாக சுயராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் பிறர் என்ன சொன்னாலும் நான் செய்வது சரியா தவறா அப்படிங்கிற அந்த இரட்டை நிலை இருக்கக்கூடாது. நான் வெற்றியினுடைய சொரூபம் என்னும் நிச்சயம் சதா மனதில் இருக்கணும். சூழ்நிலை நெருப்பு மாதிரி இருந்தாலும் சதா குஷியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்யணும். இத்தகைய நிச்சயம் உடையவராகி கவலையற்ற ராஜாவாக ஆக சொல்கிறாங்க. பரம தந்தை பரமாத்மாவே உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தில் எப்பொழுதும் இருங்க. இதனால் மிக பெரும் போர்படை கூட உங்கள் முன் ஒன்றும் இல்லாததாக ஆயிடும். எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு முழு உலகமும் அவருள் அடக்கம் ஆகியிருக்குது. நாம் துணை இல்லாமலோ அல்லது தனியாகவோ இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு சங்கல்பத்தில் கூட வரக்கூடாது. தற்காலிகமான எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியமோ விரக்தியோ கவலையோ வரக்கூடாது. எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருந்தாலும் சூழ்நிலைகள் எதிர்கொண்டாலும் ஒத்துழைப்பு கொடுப்பவராகி எல்லையற்ற வைராகிய நிலை இருக்கட்டும். நான் கர்மயோகி, பாபா என்ன செய்ய தூண்டுறார், நான் நிமித்தமாக கவலையற்ற ராஜா அப்படிங்கிற லேசான தன்மையையும் உடையவராக ஆகணும். எப்போ இத்தகைய கவலையற்ற ராஜாவாக ஆகிறோமோ அப்போ மாயையையும் கர்ம இயந்திரங்களையும் மேலும் இயற்கையையும் வென்றோராக முடியும். அதாவது மாயாஜித், கர்மேந்திரஜித், பிரகிருதி ஜித்தாக ஆக முடியும். நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற ராஜா. இதில் பிரம்ம பாபா எப்படி நிச்சய புத்தியோடு கவலையற்று இருந்தாங்க அப்படிங்கிறத குழந்தைகள் நாம் பின்பற்றுவதற்காக சொல்லியிருக்காங்க. நிச்சய புத்தினா
பல வழி இல்லாமல் ஒரே வழியில், அதாவது சிரேஷ்ட வழிப்படி நடக்கிறது. கேள்வியே இல்லாமல் எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்கிறாங்க. சர்வ சக்திவான் என்னோட இருக்கிறார் அப்படிங்கும்போது முழு உலகமே அதுக்குள்ள அடக்கமாயிடும். நான் அனைத்தையுமே அடைஞ்சிட்டேன், இந்த ஒரே பலம் ஒரே நம்பிக்கையில், இந்த ஆதாரத்தில் இருக்கணும். பாபா என்னுடைய பாதுகாவலர். அப்போ இந்த நிச்சய புத்தி இருக்கும்போது கவலையற்ற ராஜாவாக இருக்கலாம், சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும், நிமித்தமாகவும் பணிவாகவும் நடந்து நிர்மாண காரியத்தை செய்யணும். அதாவது நிமித் நிர்மான் திரிநேத்திரி திரிகால தரிசி நிலையிலிருந்து காரியம் செய்யணும். திருப்தியாகி மற்றவங்களையும் திருப்தி அடைய செய்யணும், பிறரை முன்னால் வைக்கணும். வெற்றி எனது பிறப்புரிமை அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். நிச்சய புத்தி சுயத்தின் மீது, தந்தையின் மீது, நாடகத்தின் மீது இருக்கணும். இந்த நிச்சயத்துக்கு ஆதாரம் 4 தூண்கள் சொல்றாங்க. தந்தையின் மீது நம்பிக்கை, இதன் கூடவே தன்னுடைய சிரேஷ்ட ஸ்வமான், பிராமண குடும்பம் மற்றும் புருஷோத்தம சங்கமயுகம். இதனுடைய மகத்துவத்தை மிக சரியா உணர்ந்து அதன்படி நடப்பதுதான் சம்பூர்ண நிச்சய புத்தி. நான் கர்மயோகி, பாபா என்ன செய்ய தோன்றார், நான் நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு எப்போ கவலையற்ற ராஜாவாக ஆகிறோமோ அப்போ மாயா ஜித்தா, கர்மேந்திர ஜித்தா, பிரகிருதி ஜித்தா ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.